கடந்த 8ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முடிந்ததும் பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்ட எம்எல்ஏக்களிடம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வைத்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சசிகலா பிடியில் உள்ள எம்எல்ஏக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் இதனை சண்முகநாதன் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைமை கழகத்தில் 8ஆம் தேதி 11 மணிக்கு நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு 4 மணி அளவில் பெறப்பட்டு எடப்பாடி அவர்களுடைய வீட்டிற்கு வந்தபோது அங்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் அடைத்து வைத்து அவர்களுடைய ஒரு கொத்தடிமை போல நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தேன். அதற்கு பின்னால் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு சிந்திக்கின்ற திறமை இருக்கின்றது, அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு மனநிலை இருக்கிறது, அவர்கள் விவரமானவர்கள், அவர்களை நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லி நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன். என்னை போல மற்ற எம்எல்ஏக்களையும் அடைத்து வைத்து இன்றைக்கு அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்ற அளவிற்கு அது எம்எல்ஏக்கள் எங்கே இருக்காங்கன்னே இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100-130 எம்எல்ஏக்கள் சிறை வைத்த மாதிரி அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரியும். ஆனால் நானும் அந்த பஸ்ஸில் வந்தவன், 3 பஸ்களில் வந்தோம். அதில் நான் மட்டும் இறங்கி வந்து விட்டேன். மற்றவர்கள் அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லாத காரணத்தினால அவங்க அடைத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்கள் சுயமாக செயல்பட வேண்டும். வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினதா சொல்லிருக்கீங்க மனுவில்? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாங்குறாங்க எல்லாருக்கிட்டும் வாங்கினா எல்லாருக்கிட்டும்